ஹலோ கைஸ், லேட்டஸ்ட்டு ரஜினி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட். ஆனால் ஏன் இவ்வளோ லேட்டாக கொடுக்குறாருன்னு தான் தெரில. காலம் இப்போ தான் பதில், அதுவும் காலம் ரொம்ப லேட்டாக பதில் சொல்லிகிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே. இவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் ஏன் விஜய்க்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் ஒரு சம்பிரதாயத்துக்காக விஜயை போய் பார்க்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கரெக்டு தான். அதே சம்பிரதாயத்துக்காக நீங்கள் சிஎம் தோற்று போனதுக்காக முன்னாள் முதல்வரை போய் மீட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது தானே. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்விட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் போய் பாருங்கள். உண்மையாக விஜய் ஃபேன்ஸ் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. நான் அதை இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரி ரஜினி ஃபேன்ஸும் அமைதியாலாம் இல்லை, அவங்களும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒருத்தரை மாற்றி மாற்றி திட்டி என்னங்க ஆக போகுது. ஆனால் ரஜினி என்ன தான் சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும், இந்த கழுகு காக்கா கதெல்லாம் சொன்னாலும், இவர் எவ்வளோ ஒரு சீப் மைண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, பச்சையாக தெரிஞ்சிருச்சு. இதில் என்ன சொன்னோன்னா, நான் 2021 சிஎம்மாக நின்றுருந்தேன்னா கண்டிப்பாக நான் 100% வின் பண்ணியிருப்பேன் அப்படின்றாரு. அதான் நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் நிற்கலை? நின்று இருக்கிறது அட்லீஸ்ட் கமலாச்சு நின்று சின்னம் வாங்கினார், என்ன ஏதோ பண்ணார். அவர் ஏதோ ஒரு காமெடி பண்ணிவிட்டு அப்புறம் டிஎம்கே கூட போயிட்டார், ஃபைன். நீங்கள் ஏன் சார் அதை கூட பண்ணலை? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நின்னா எத்தனையோ சீட்டு ஜெயிப்பேன்னு சொன்னார். அபோவ் 150 170 சீட்டு ஜெயிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருச்சி கிழக்கில் நீங்கள் நில்லுங்க. ஆஸ் அ டிவிகே ஃபேன்ஸாக நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம், நீங்கள் திருச்சி கிழக்கில் நிற்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் நில்லுங்க. நீங்கள் வின் பண்ணுறத நாங்கள் பார்க்கணும். அது எங்களோட ஆசை. டிஎம்கே சார்பாக நிற்கிறீங்களோ சுயேட்சையாக நிற்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். வயசானவர் நீங்கள், கொஞ்சம் பெரிய மனசு தன்மையாக தான் நடந்துக்கணும். பச்சையாக தெரியுது எப்படி நீங்கள் வைத்தறிச்சல் படுறீங்க அப்படின்ட்டு. கலாநிதி மாறன் சொல்லியிருப்பார், இந்தியாவில் இருக்க எந்த சிஎம்னாலும் நைட்டு ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க, ரஜினி சார் ஃபோன் பண்ணால் அப்படி எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பண்ணுங்கள். ஏன் பண்ணுங்கள், விஜய்க்கு பண்ணுங்கள். உங்களுக்கு தான் என்ன பொறாமை? அவங்கள விட சின்ன பையன் வந்துட்டான் அப்படின்னு ஒரு பொறாமையா? ரஜினி ஃபேன்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மனசாட்சியை தொட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக என்ன ஏதுன்ட்டு. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. பார்த்தீங்களா, ரஜினி கண்டுக்கவே இல்லைன்னு. ஆனால் ரியலாக விஜய் ஃபேன்ஸ் தான் இவங்களை வச்சு செய்கிறாங்க.